ஐந்து அறத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நமசிவாய. குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 31வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எண் கணிதம். நம்ம எப்பயுமே எங்கேயுமே எண் கணிதத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ராஜநிலை எண் கணிதத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதுல நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம அதுக்கு உண்டான பலன்களை நம்ம கணிதம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பலன்கள் எடுத்து போடுவோம். இதுல அப்படி கிடையாது. நம்மளுக்கு மெயின் ஒருவருடைய போன் நம்பரை வச்சு அவருக்கு நம்ம பலன் சொல்லலாம். அப்ப ஒரு வண்டி நம்பர் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த வண்டி நம்பரை வச்சு நம்ம உடனே பலன் எடுக்கலாம். அப்ப பார்த்த உடனே பலன் எடுக்கக்கூடிய ஒரு சூட்சமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த ராஜநிலை எண் கணிதத்துல இருக்கிறது. அப்ப ஒருத்தர் போன் நம்பர் பேசிட்டு இருக்காரு, அந்த நம்பர் நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த செகண்ட்ல இவர் என்ன எப்படி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா எடுத்துடலாம். அப்ப இதுல ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 5 விஷயங்களாக நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இதுல ஜாதகர், குடும்பம், தொழில், சொத்து, குழந்தைகள், இப்படி 5 விஷயங்களாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த எண்கள் டோட்டலும் நம்ம கரெக்டா இருக்கான்னு நம்ம கவனிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நம்பர் மூலமாக அந்த நம்பர் இப்போ ஒருத்தர் போன் நம்பர் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வச்சிருக்கேன் சார், 10 வருஷமா வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க போன் வந்ததுல இருந்து இந்த நம்பர் தான் சார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நம்பர்கள்ல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நேரமா இருந்துச்சுனாக்கும் அவங்களுக்கு நல்ல நம்பர்களாக அமைச்சிருக்கும். அதுவே சரியில்லாத திசாபுதிகளாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க சரியில்லாத எண்களாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எண்கள் மூலமாக அந்த நம்பர் வந்த பிறகு நமக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த போன் நம்பரை வச்சு நம்ம எடுத்துடலாம். இதுல முக்கியமாக என்னென்ன நம்பர்கள் நம்மளுக்கு இருந்தா எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப பேர் என்ன பண்றாங்கனாக்கும் முதல்ல 2 நம்பர் அப்படின்னு பாத்தீங்க, இப்ப 72 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜாதகரை குறிக்கக்கூடியது. அடுத்து பக்கத்துல வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 0 அப்படின்னு 2 0 வரும். அந்த மாதிரி 0 2 0 வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க திருமணம் வாய்ப்புகளை நம்மளுக்கு கொண்டு கொடுக்கவே கொடுக்காது. அப்ப எப்படி என்ன வேலை செய்ய அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. திருமணம் ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அப்ப அந்த 00 அப்படின்ற விஷயம் அங்க தடையை ஏற்படுத்தும். அங்க டம்மி ஆக்கி விட்டுரும். இப்ப கணவர் வச்சு பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அங்க டவுன் பண்ணி விட்டுரும். இதுவே பெண் வச்சு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க இருக்கக்கூடிய கணவருக்கு அங்க அடி வாங்கும். அப்ப இந்த 00 எந்த இடத்துல வந்தாலுமே அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடியதுதான். அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம கொஞ்சம் முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே ஃபேன்சி நம்பர் இதெல்லாம் நம்ம சூப்பரா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த நம்பர் வந்த பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுது. அதுவும் இல்லாம இந்த கடைசியில 0 அப்படின்ற விஷயங்கள்லாம் வரவே கூடாது. அந்த 0 வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ்றதே. குழந்தைகளுக்காக அங்க குழந்தைகளை டம்மி ஆக்கி நம்ம கையில வச்சிருந்தோம்னா அங்க என்ன வேலை? எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி 00 அப்படின்ற நம்பரையெல்லாம் நம்ம கொஞ்சம் முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. இதுல முக்கியமான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒவ்வொருத்தவங்களுக்கு வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்லாம் நம்ம முன்னாடி வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதுல வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்கள்ல முதலாவதாக எண் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 22 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது அவங்க ஜாதகத்தை வச்சுதான் நம்ம எடுக்கணும். இது பொது பலனாகத்தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த 22 அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சுனாலும் ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தும். அப்ப வசியத்தன்மை நம்மளுக்கு எதுல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்துல நம்மளுக்கு ஒரு வசியம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நம்ம தொழில் ஸ்தானத்துல நம்ம வசியத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம். இப்ப அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கூட்டு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க விதி கொடுக்கக்கூடிய விதி எண் நம்ம எடுத்துறோம். அப்ப விதி எண் மாத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்த முடியவே முடியாது. அது நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களை நம்ம வேணும்னா மாத்திக்கலாம். அப்ப 22ஆம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்ப 22 இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், புதிய முதலமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு.
அவர் பிறந்ததே 22ஆம் நம்பர்ல தான் பிறந்திருக்காரு, 22ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறாரு. அப்ப வசியத்தன்மையை இழுத்து கொடுக்கக்கூடியதா இந்த 22 அப்படின்ற நம்பர். நீங்க யாருக்கு வேணா நீங்க வந்து அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். 22ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, அதாவது 22ஆம் தேதி பிறந்தவங்க ஒரு வசீகரத்தன்மையை இந்த வந்து இழுத்து கொடுக்கும். அப்ப அந்த 22ஆம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து நண்பர்கள் கூட்டத்தை இழுத்து கொடுக்கக்கூடியது. எங்க போனாலுமே ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிகமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை அங்க உருவாக்கும். அப்ப இந்த 22 அப்படின்ற தொழில் ஸ்தானத்துல நம்ம அந்த நம்பரை வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு ஆட்கள் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை அங்க உருவாக்கும். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 33 அப்படின்ற நம்பரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் யார் யார் பயன்படுத்தலாம், எப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமணமே நடக்காம இருக்குது சார், எனக்கு வந்து திருமணமே நடக்க மாட்டேங்குது சார், இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து 33 நம்பரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது எதுல எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு போன் நம்பரை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எண்ணாக இருக்கும்போது நம்ம அதிலேயும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். கூட்டு எண்ணாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம கூட்டு எண்ணாக பயன்படுத்தும் போது அது நமக்கு வேகமாக வேலை செய்யும். அப்ப இந்த 33 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நமக்கு இழுத்து கொடுக்கும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க வந்து ஒண்ணு பணம் வரவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 2 விஷயங்களை நம்மளுக்கு இழுக்கும். ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து வருவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருமானத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதுவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பெண்கள் சகவாசத்துல கொண்டு போய் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லீகல் பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்தி விட்டோம். அப்ப இந்த 33 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பயன்படுத்தணும். அதுவும் நம்ம வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த 33 பயன்படுத்தும் போது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம மாத்தி பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய பெயராக கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும். கூட்டி வரக்கூடிய நம்பர் எதுவோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ 33 அப்படின்னு பாத்தீங்கன்னால அதை கூட்டி 2ஆ கூட்டி நம்ம 6ஆ மாத்தி அதை சுக்கிரனுடைய காரணம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ 33க்கு என்ன பலனோ அதுதான் நமக்கு வந்து வேலை செய்யும். அடுத்ததாக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 42. இந்த 42 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு கூட்டு தொழில் செய்யறவங்க இருந்தாலும் சரி, ஒரு நம்மளுக்கு வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது, ஒரு வீட்டுல ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா முடியவே மாட்டேங்குது சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் நினைப்பாங்க. இந்த 42 அப்படின்ற நம்பர் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எதுல எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் அவங்களுக்கு வந்து கூட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும். அப்ப இந்த 42 ஒரு அதாவது மாமியார் மருமகை சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவசியம் இந்த 42 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அவசியம் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்ப கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 42 நம்பரை நம்ம போன் நம்பராக வச்சு நம்ம வந்து கணவன் மனைவி இருவருமே பேசக்கூடிய அந்த நம்பர்ல நம்ம வந்து வச்சு கொடுக்கணும். அப்படி வச்சு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீரி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்கள் நமக்கு உருவாக்கும். அடுத்ததாக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நமக்கு வந்து சொத்து கிடைக்க மாட்டேங்குது சார், சொத்துனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, சொத்தே அமைய மாட்டேங்குது, ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் ஆனா வீடு கட்ட முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த வீடு கட்டும் போது நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தினா வேகமா இந்த வீடு கட்டக்கூடிய ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கும் அப்படின்னா ரொம்ப பேர் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப இந்த எண்கள் மூலமாக நம்ம வந்து இந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 87 அப்படின்ற பாத்தீங்கன்னாக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அப்ப ஒரு வண்டி வாகனத்துல நம்ம வந்து 87 அப்படின்ற நம்பர் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது முதல் ஓனர் 87 அப்படின்ற நம்பர் இவருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த வண்டி வந்த பிறகு அவருக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை அந்த எண்கள் நமக்கு உருவாக்கும். அப்ப 87 எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இதுவே 2வது இடத்துல நமக்கு வருது, இப்ப வண்டி எண்கள்ல வந்து 4 எண்கள் வரும், அதை 2 நம்பரா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்ப முதல்ல இருக்கக்கூடியது முதல் ஓனர், அப்ப 2வது வரக்கூடிய நம்பர் 2வது ஓனர். அப்ப முதல் ஓனர் வண்டி 6 பேர்ல இருந்ததோ அவங்களுக்கு தான் பேசும். 2வது வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வீட்டுல யாருக்கு எடுத்து பேச, அதாவது யார் ஓட்டினாலுமே அவர்களுக்கு தான் அந்த நம்பர் பேசும். இப்ப யாராவது நம்பர் வாங்கி ஓட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் அவர்களுக்கு 2வது ஓனராக பேசும். அப்ப 87 எந்த இடத்துல வந்தா நமக்கு சொத்து கிடைக்கும்ன்ற விஷயத்தை நீங்களே எடுத்துக்கலாம். அப்ப ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 87 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வந்து அதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து வீடெல்லாம் இருக்கு சார், அடுத்து ஒரு வீடு கட்டி நம்ம வந்து வாடகைக்கு விடலாம், ஒரு அபார்ட்மெண்ட் கட்டலாம் இருக்கோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா அதுக்கும் நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப பல வீடுகள் பல சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழலை எந்த எண்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 89 அப்படின்ற நம்பர் நமக்கு கிடைக்கும்.
அப்ப 89 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு விஷயங்களை நல்ல ஒரு அதாவது சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 89 அப்படின்ற நம்பர் வேலை செய்யும். அப்ப நம்ம ஒரு போன் நம்பர்ல சொத்து ஸ்தானத்துல நம்ம வந்து 89 அப்படின்ற நம்பர் இருந்துச்சுனாக்கும் அவர்களுக்கு அதிகப்படியான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்கள் மூலமாக அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஒரு நண்பர் வந்து போன் பண்ணாரு, போன் பண்ணி அவர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், சார் எனக்கு வந்து இங்க அப்பார்ட்மெண்ட் கட்டலான் இருக்கோம், கட்டலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய போன் நம்பரை நம்ம வந்து பார்க்கும்போது கரெக்டா சொத்து ஸ்தானத்துல வந்து 89 அப்படின்ற நம்பர் இருக்குது. தாராளமா இதுக்கு முன்னாடி பல சொத்துக்கள் இருக்குங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் ஒரு 10 வீடு இருக்குது, இன்னும் அடுத்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலான்ற ஒரு யோசனையில இருக்கிறோம், கட்டலாமா அப்படின்னு கேட்கிறாரு. தாராளமா கட்டலாம் சார். இதன் மூலமாக உங்களுக்கு வருவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வாடகை வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும், தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கும் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நம்பர்களையும் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவங்கவுங்க வச்சிருக்கக்கூடிய நம்பர்கள்ல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறோம், நான் முடிய மாட்டேங்குது, இப்படி எல்லாம் ரொம்ப பேர் இருப்பாங்க. இந்த 37 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து சொத்து ஸ்தானத்துல வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர் பகல் கனவு தான் அதிகமா காணுவாங்க. கனவு உலகத்திலேயே தான் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அங்க வந்து நிஜ வாழ்க்கைக்கு அங்க வரக்கூடிய வாய்ப்புகளை அங்க அந்த நம்பர் வந்து உருவாக்காது. அப்போ 37 டோட்டல் வந்தாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அடுத்து சொத்து ஸ்தானமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களும் இந்த 37 வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க வந்து சொத்து அதாவது ஒரு கனவு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். இப்படி நம்பர்கள் எல்லாமே பல விஷயங்கள் இருக்குது. அது அவர்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம வந்து நம்பர்களை கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். இப்ப நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு உண்டான 4 நம்பர் பாஸ்வேர்டு, 6 நம்பர் பாஸ்வேர்டுகள், பஞ்சபட்ச நேரங்கள், அது போக போன் நம்பர், அவர்கள் எந்த பேங்குகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து போன் நம்பரும் உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என்னைய நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணவும் கன்சல்டிங் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்க வந்து கன்சல்டேஷன் வாங்கி நீங்க வந்து பார்த்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த மாத கருத்தரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.